Hello everyone, welcome to Ratein. இந்த வீடியோல Realme X7 Pro ஓட ஒரு கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் டீடைல் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். 20000 ரூபாய்க்கு நல்ல பவர்ஃபுல்லான RAM, ப்ராசஸர், 5G மொபைல் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைலை ப்ரிஃபர் பண்ணலாம். Realme X7 Proல ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் லான்ச் பண்றாங்க. இந்த மொபைல் எப்படி இருக்க போகுது, இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும், இதனுடைய ஃபுல் டீட்டெயிலா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஆல்ரைட், இந்த மொபைலில் எவ்வளோ அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மொபைல் MediaTek D1000+ சிப்செட்டில் உருவாக்கியிருக்காங்க. இந்த மொபைலில் 2 SIM ஸ்லாட் வித் 5G சப்போர்ட்டோட இருக்குது. இதுக்கு மெகா பேட்டரியாக 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிளாசிக்கான 65V ஃப்ளாஷ் சார்ஜிங் ஒரு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் ஜஸ்ட் 35 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜை கீப் அப் பண்ணிடுது. ஆப்வியஸ் இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய RAM 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஓகே, இதனுடைய கேமரா பற்றி பார்த்தலாம். குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க ரியர் சைடில். இதுக்கு 64 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷூட்டர் கேமரா கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 120 டிகிரி வைடாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டெப்த் கேமரா 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனதர் ஒரு போர்ட்ரேட் கேமரா, ரெட்ரோ கேமரான்னு சொல்கிறாங்க, அது 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான 32 மெகா பிக்சல் கிறிஸ்டல் கிளியர் பிரைமரி லென்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு இமேஜஸ் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம்தான். ஓகே, இந்த மொபைலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிடலாமா? இந்த மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு Realme UI யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டூயல் 5G சப்போர்ட் பண்ணுற மொபைல். அண்ட் இதனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். அண்ட் இதனோட கலர்ஸ் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஃபேண்டசி ஒயிட். இதனுடைய வெயிட் 184 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராட் ஸ்க்ரீனாகவே இருக்குது. அதனுடைய ரெசல்யூஷன் 1080x2400 பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட் கேமரா வருது வித் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இது சூப்பர் அமோல்ட் LED ஸ்க்ரீன் அண்ட் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான மொபைலுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கார்னிங் Gorilla Glass வெர்ஷன் 5 லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஆக்டோகோர் ப்ராசஸர், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி MediaTek D1000+ சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது Snapdragon 860 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. RAM 8GB அண்ட் ஹை அண்ட் கேம்ஸ் கண்டிப்பாக இதில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இதனுடைய ஸ்டோரேஜ் பற்றி வரலாம். இதனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் கிடையாது, பட் ஆன் த கோ சப்போர்ட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் GPS, NFC எல்லாமே இருக்குது. லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆன் ஸ்க்ரீனில் ஆப்டிக்கல் சென்சாராக கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறோம். இவ்வளோ பவர்ஃபுல்லான மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையா? இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் காத்திருங்கள்.